வணக்கம். குரு அதிசார பலன் கும்பராசி. பொதுவாக நாங்கள் ஜோதிடத்தில் கிடைக்கும்போது பிரபல பண்டித நாளில் காலையூர் நானே இருக்கார்ல, அவர்கிட்ட ஆலோசனை வாங்கிடுவோம். அவர்கிட்ட உதவியாளர் இருக்கும் ஏபி சாமி தலைவர் ஜோதிடக்குழு தான் இதை கணிச்சு வழங்குறோம். உங்களுக்கு எல்லா இதுவுமே அப்படி தான் பண்ணுறோம். இப்போது அதிசார பலன் அப்படின்னு சொல்ல போகும்போது இது குறுகிய கால பலன் தான். அப்புறம் எதுக்கு இது முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, பொதுவாக அதிசாரம் வக்கரம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் மெயினாக பண்ணுறோம். எல்லா கிரகங்களுமே ஒவ்வொரு வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதில் என்னென்னா, குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு இது பண்ணுவார், சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒன்று, ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு இடம் மாறுவார். ராகு கேது 1.5 வருஷம், மற்றபடி செவ்வாய் 1.5 மாதம், சூரியன் புதன் சுக்கிரன்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு கரம் மாறுவாங்க. இல்லை நிறைய கிரகங்கள் கடிகார சுற்றுப்படி இப்படி வலது பக்கமாக தான் சுற்றி வருவாங்க. ஆனால் ராகு கேது மட்டும்தான் எதிர் திசையில் சுற்றி வரும். அது நிழல் கிரகம், அதுக்கு உருவம் கிடையாது. சரி, இப்போ வக்ரம் அப்படின்னா என்னென்னா, ஒரு கிரகம் சுற்றிக்கிட்டே வரும்போது குறிப்பிட்ட காலம் வரும்போது அப்படி ஸ்டக் ஆகி பின்னாடி போவாங்க. அது வக்ரன்னு பேர். பிறகு பழைய இடத்துக்கு வந்துடுவாங்க கொஞ்ச நாளில். அதே மாதிரி சில கிரகங்கள் முன்னோக்கி பிறகு பின்னால் போகும். முன்னோக்கி வரும்போது அது அதிசாரம்னு பேர். திருப்பி பழைய இடத்துக்கு போவாங்க. இப்போ குரு பகவான் அதிசாரம் பெற்றிருக்காரு. இதில் என்னென்னா, இது எப்படி அப்படின்னா, உண்மையிலே கிரகங்கள் பின்னோக்கி போகாது. ஒரு தோற்றம், அதாவது நம்ம பூமியும் சூரியனை சுற்றி வருது, மற்ற கிரகங்களும் சுற்றி வருதில்ல. சுற்றி வரும்போது நீள்வட்ட பாதையில் சுற்றும் போது பூமியும் சுற்றி வர்றதுனால சில அந்த ஸ்பீடு மாறும்போது சில கிரகங்கள் நம்ம கண்ணுக்கு பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும், சில கிரகங்கள் முன்னோக்கி வர்ற மாதிரி தெரியும். அந்த நீள்வட்ட பாதையில் சுற்றும் போது அப்படி தோற்றம் வரும். அதில் இந்த நமக்கு தெரியுது, நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது இப்படி தெரியுதுனால அந்த புவியீர்ப்பு விசைகள் மாறும். அதாவது நம்ம சூழ்நிலைகள் போகும்போது அங்கே நிலைமைகள் மாறும்போது, அதாவது இருப்பிடங்கள் மாறும்போது புவியீர்ப்பு விசை மாறும். அதனால் வக்கரம் அடையும் போதும் அதிசாரம் அடையும் போதும் அந்த பலன்கள் மாறும். அதனால தான் அதுக்கு அந்த அதிசார பலன் வக்கர பலன்லாம் சில பேர் கணிச்சு சொல்கிறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறாரு. கடகராசிக்கு அதிசாரம் பெற்று வராரு. எப்படின்னா 8/10/2025 அன்னைக்கு மாலை 6:50 மணிக்கு பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு வராரு. 21/12/2025 வரைக்கும் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் திருப்பி பழைய அடுத்து வந்துடுறாரு. இந்த காலகட்டங்களில், அதாவது இப்போ எப்படின்னா, உங்களுக்கு இது வரைக்கும் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்தார். 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சுருப்பார். உதாரணத்துக்கு 5ஆம் இடம் குரு பகவான் நல்ல இடம். உதாரணமாக எடுத்துக்கிட்டால் குடும்பத்தில் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளை வந்திருக்கலாம், வீடு மனை வாங்கியிருக்கலாம், பெண்கள் நகை ஆவணங்கள்லாம் வாங்கியிருக்கலாம், உத்தியோகம் பார்க்கணும் சிறப்பாகவே இருந்திருப்பாங்க. இல்லை அது இருக்க தான் செய்வாங்க. ஒன்றும் இது அதிசாரம் கொஞ்ச நாள் தான், அப்படி ஒன்றும் இல்லை. அப்படியாப்பட்ட குரு இப்போ 6ஆம் இடத்துக்கு வராரு. இதனால் என்னென்னா, சின்ன சின்ன உடல் உபாதைகளும் மன தளர்ச்சியும் கொடுக்கலாம். அவ்வளோ, வேறு ஒன்றும் செய்யாது இது இந்த குறிப்பிட்ட காலத்தில். இதற்காக நீங்கள் கவலைப்படணுன்ட்டு அவசியமும் கிடையாது. ஏன்னா குரு பகவான் சாதகமற்ற நிலையில் இருந்தால் கூட உங்களுக்கு படிப்பினை ஊட்டக்கூடிய அளவுக்கு தான் சில பிரச்சனைகள் உண்டாக்குவார். ஒரு பிரச்சனை உண்டாக்குனார்னா அது மாதிரி நிறைய நீங்கள் படிச்சுக்கலாம். ஒரு ஆசிரியர் மாணவனை கண்டிக்கிறார்கள், அது மாதிரி தான் இருக்கும். சரி, இந்த சின்ன இதுனா அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, குரு தான் இருக்கக்கூடிய இடத்துல நல்லா இல்லாட்டாலும் பார்வையால் நன்மை கொடுப்பார். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் விழுது. இதனால் என்ன செய்யணும்னா, எந்த பிரச்சனையுமே எளிதாக முறியடித்து பொருளாதார வளத்தை கூட்டி கொடுப்பார் குரு பகவான். பொருளாதார வளத்தை கூட்டி கொடுப்பார். எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கிறதுக்கு வலிப்பார். அதாவது குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்துல நன்மை தராட்டாலும் பார்வையால் நன்மை தருவார். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்தால உங்களை பொறுத்த வரைக்கும் சனி ராகு முக்கிய கிரகங்கள் சாதகமற்ற இடத்துல இருக்கார். ஏற்கனவே உங்களுக்கு அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய 3ஆம் இடத்து பார்வையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அது மூலமாக என்ன செய்யுங்கன்னா, நல்ல பொருளாதார நல்ல எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கலாம், தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் முறியடிக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவான் கொடுக்குறாரு, சனி பகவான் நல்ல பலனை கொடுக்குறாரு. இவ்வளவு நன்மை தரும்போது நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். அது மாதிரி சின்ன சின்ன கிரகங்கள் இருக்கலாம். புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7/12/2025 அப்புறம் உங்களுக்கு நல்லா தருவார், நல்ல நன்மை தருவார். அதனால் அது நினச்சவர்னா அறிவுபூர்வமான வேலைகளை அவர் கொடுப்பாரு. மாணவர்களுக்கு நல்ல சிறப்பாக இது பண்ணுவார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 7/12/2025 பிறகு உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் தருவார். நிலம் வாங்கலாம், பூமி வீடு கட்டலாம், அதுமாதிரி போலீஸு பாதுகாப்பு துறையில் இருக்கவங்க நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா
அதாவது கிரகங்களுடைய நிலை இல்லாட்டும், அதாவது குரு வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் குரு பகவான் நன்மை தருவார், அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இந்த அதிசாரப்பட்டக்கூடிய காலத்தில் கூட அவர் பார்வையால் நன்மை தருவார். சனி பகவானுடைய 3ஆம் இடத்து பார்வையும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும், நன்மையும் கிடைக்கும். மற்ற சின்ன சின்ன கிரகங்களும் அப்பப்போ நன்மை தருவாங்க, அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அப்புறம் வந்து பரிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நவக்கிரகங்களை சுற்றி வாங்க. விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக தேவை. விநாயகரை கும்பிட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நல்ல முன்னேற்றம் கொடுப்பாரு. அதுமாதிரி இந்த ஏழைகளுக்கு, அதாவது படிக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள். ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் எந்த உதவி பண்ணீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளும் முறியடித்து நீங்கள் நல்ல வெற்றிகரமாக ரொம்ப சிறப்பாக முடிக்கலாம். இது சிறப்பாகவே அமையும். நன்றி, வணக்கம்.